புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 26. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். சிந்தனை: நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நாங்கள் மகனாகிய இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட தந்தையின் கொடைகள். நம்புகிறீர்களா? எவ்வளவு ஆச்சரியமூட்டும் உண்மை இது! இதுவே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மைய கருத்தாக உள்ளது. இதில் இயேசு தமக்கும் தந்தைக்கும் தம்மை நம்பும் அனைவருக்கும் இடையே உள்ள தனித்துவமான நெருக்கமான உறவை பற்றி பேசுகின்றார். இயேசுவின் இந்த மன்றாட்டு அவருடைய முழுமையான பணியையும் அடையாளத்தையும் உள்ளடக்கியிருக்கிறது. தமக்கும் தந்தைக்கும் தம்மை நம்பும் அனைவருக்கும் இடையே உண்மையான ஒன்றிப்பு ஏற்பட வேண்டுமென்ற அவருடைய ஏக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றது. இந்த மன்றாட்டின் மூலமாக தந்தையுடனான தமது உறவின் தன்மையையும் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்காக அவர் விரும்பும் ஒன்றிப்பையும் தம்மில் ஒன்றுபட்டவர்களுக்கு வரவிருக்கும் நித்திய மகிமையையும் இயேசு வெளிப்படுத்துகின்றார். மேலே கூறப்பட்ட இறைவார்த்தையானது தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான நெருக்கத்தை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அனைத்து நம்பிக்கையாளர்களையும் அந்த நெருக்கமான உறவில் இணைத்து கொள்கிறது. இதுவே இயேசுவின் பணியுமாகும். தந்தையுடனான அவருடைய அன்பு, ஒன்றிப்பு நிலையானது, முழுமையானது, நித்தியமானது. எதுவும் அதை மாற்ற முடியாது. இத்தகைய அன்பில் நாம் பங்கு பெறுவதற்காகவே அவர் நம்மை படைக்க தேர்ந்து கொண்டார். இந்த அன்பு கடவுளிடம் இருந்து எதிர்பாராத விதமாக இலவசமாக எமக்கு கொடுக்கப்பட்டாலும் நாங்கள் இதற்கு தகுதியற்றவர்களே. ஆயினும் இயேசு தாம் தந்தையுடன் பகிர்ந்து கொள்ளும் அன்பிற்குள் எம்மை அழைக்கும் போது தந்தை தமது கொடையாக எங்களை அவருக்கு கொடுக்கின்றார். நாங்கள் அந்நியர்களாகவோ பிரிக்கப்பட்டவர்களாகவோ கருதப்படாமல் இறைவனால் தாராளமாக கொடுக்கப்பட்ட கொடைகளாக கருதப்படுகின்றோம். அன்பளிப்பு என்று அன்றாடம் பேசுகின்றோம். இது ஒருவர் மற்றவரிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்றாகும். ஆனால் கொடை என்பது இலவசமாக திருப்பித்தர வேண்டுமென்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கப்படுகிறது.
கொடுப்பவரின் அன்பையும் நன்மைத்தனத்தையும் இது வெளிப்படுத்துகின்றது. இந்த வகையில் கொடை என்பது தெய்வீக அன்பினதும் தாராள குணத்தினதும் வெளிப்பாடாகும். இது வெறுமனே ஒரு பொருள் மாற்றம் அல்ல, மேலாக இது ஒரு உறவு பரிமாற்றம், கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் இடையேயான அன்பின் பரிமாற்றம். தந்தையும் மகனும் பரிமாறிக்கொள்ளும் அன்பு முழுமையானது, உண்மையானது. இவ்வாறு இவர்களுக்கிடையே பகிரப்படும் அன்பில் இருந்தே தூய ஆவியார் புறப்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் நாங்கள் இந்த அன்பின் ஒரு பகுதியாக இருக்கின்றோம். அதனால் அவர்களுடைய அன்பாகிய தூய ஆவியார் எங்களுக்குள் உறைகின்றார். நாங்கள் தந்தை மகனுக்கு அளிக்கும் அன்பின் கொடையாகவும் மகன் தந்தைக்கு அளிக்கும் அன்பின் கொடையாகவும் ஆகின்றோம். எப்பேற்பட்ட பேறு இது! தந்தை மகனுக்கு அளிக்கும் கொடையாகவும் மகன் தந்தைக்கு அளிக்கும் கொடையாகவும் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை இன்று சிந்திப்போம். இதனால் இவர்கள் இருவரின் அன்பில் இருந்து புறப்பட்டு வரும் தூய ஆவியார் எமக்குள் உறைகின்றார். இத்தகைய மேன்மையை பெறுவதற்கு நாமாகவே எதுவும் செய்யவில்லை என்றாலும் இதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆயினும் நாம் இறை அருளோடு ஒத்துழைத்து இந்த மேன்மையை கொள்ளும் உள்ளங்களாக எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். செபம். ஆண்டவரே, நீர் தந்த இந்த உன்னதமான மேன்மைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆமென்.